ஓம் ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. திருஞானம் பாகம் 2 அத்தியாயம் 8 விளக்க உரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். திருஞானம் எனும் அற்புத ஞானம் செறிந்த நூலினில் அன்னை சாரதை உணர்ந்து எடுத்துரைத்தவை யாவும் எளிய ஒரு மானுடரால் உணர இயலாத நிலைகளாகும். இருப்பினும் அறிவினால் சிந்தித்தாலும் பல அற்புத சத்தியங்களை உணரலாம். 8ஆம் அத்தியாயம் என்பது சில நுண்ணிய உணர்வுகளை வெளிப்படுத்தி உள்ளது. இதனை அனைவரும் சற்றே ஆழமாய் உணரக் கோருகின்றேன். 1. முதல் சத்தியம் என்பது 15 நாழிகைகளுக்கு ஒரு முறை வெளிப்படும் இறை ஒளி என்பது மாறுபட்டு அமைந்திருக்கும் என்பதாகும். மேலும் அவை ஆன்ம ஒளியாக திரிக்கப்பட்டாலும் புற இயக்கங்களும் ஒவ்வொரு 15 நாழிகைகளுக்கு ஒரு முறை மாற்றம் அடையும். 2. இரண்டாம் உணர்வு நிலை என்பது அற்புதமான நிலையாகும். ஒவ்வொரு முறையும் எரிபொருட்கள் மாற்றம் அடையும் முன்னர் நிர்மல அணுக்கள் யாவும் தூய்மையடைந்து வெற்றிடமாக நிலைத்திருக்கும். 3. பிரபஞ்ச இயக்கத்தின் மூலம் சூரிய ஒளியினில் கலப்புற்று புவியினை அடைகின்ற எரிபொருட்களை மாத்திரமே உயிர் அணு ஏற்று இறை ஒளியாக உருமாற்றி ஞான அணுக்களின் வெற்றிடங்களில் சேமிக்க இயலும். 4. மைய நிர்மல அணுவினில் உள்ள ஆத்ம கரு என்கின்ற பாதரச அணுத்துகளானது புறத்தினின்று சூரிய ஒளியின் மூலம் ஏற்கப்படும் எரிபொருளினை உணர்ந்து அதன் தன்மையினை ஒத்த எரிபொருளாகவே மாற்றம் அடையும். 5. ஒரு நாளின் சரிபாதி நாழிகைகள் எனும் 30 நாழிகைகள் சென்ற பின்னர் வெற்று நிலையினை ஏற்கும் அனைத்து நிர்மல அணுக்களும் அடுத்து உட்புகவுள்ள எரிபொருள் எனும் கனிம ஒளிக்காக காத்திருக்கும். 6. மைய நிர்மல அணுவினில் உள்ள ஆத்ம கரு எனும் பாதரச துகள் உட்புக உள்ள ஆற்றலின் தன்மையினை முன்னரே உணர்ந்து அத்தன்மையினையே கொண்ட எரிபொருளினை தன்னிச்சை செயலாய் சுரக்க துவங்கிவிடும். 7. 30 நாழிகைகள் சென்ற பின்னர் உட்புகும் தங்க ஆற்றலை அவ்விதமே அறிவு அணுக்கள் ஏற்றால் உருகி கரைந்திடாது, மாறாக இளகியே நின்றிடும். 8. நிர்மல அணுக்கள் என்பன மாறுபட்ட வெற்றிட அளவினை கொண்டிருக்கும். ஆத்ம கரு அடங்கிய நிர்மல அணு குவிந்த கண்ணாடி போன்றும் நீர் குமிழி போன்றும் காட்சி அளிக்கும். 9. சூழ்கின்ற 4 நிர்மல அணுக்களும் சற்றே குழிந்து காணப்படும். அவையும் கண்ணாடி போன்ற தன்மையினை கொண்டிருக்கும். 10. ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில் மைய நிர்மல அணுவும் அதனை சூழ்ந்த 4 நிர்மல அணுக்களும் 30 நாழிகைகள் சென்ற பின்னர் ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒற்றை நிர்மல அணுவாகவே உருமாறிவிடும். 11. மற்றுமோர் அற்புத நிலை என்பது ஒன்றிணைந்து ஒற்றை நிர்மல அணுவாக உருமாறிய நிலையில்
மையத்தில் வீற்றிருந்த ஆத்ம கரு எனும் பாதரச துகளானது உலாவரத் துவங்கும். 12. வெற்றிடமானது பெருகுவதினால் 5 நிர்மல அணுக்களும் ஒன்றிணைந்து அதீத தங்க ஒளியாற்றல் எனும் இறை ஒளியினை சேமிக்கும். மாலை நேரங்களில் உணர்வுகளும் உன்னதமாகும். உணர்ந்தால் அதி உத்தமமே. வாழ்த்துகின்றேன்.